Halo Tommy. Halo. இறப்பராகி அப்படி இருக்கட்டும். ஆண்டவன் கும்பமாட சுவாமி, ஆண்டவன் கும்பமாட சுவாமி 21 வந்து தேவதைகள் 61 கூட்டுறவு வாசலிலே 61 கூட்டுறவு வாசலிலே தென்னாட்டிலே பொன்னாடாகவே பேரும் புகழும் கீர்த்தியும் பெற்று விளங்குகின்ற பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய அந்த நாடு எந்த நாடு ஐயா? செல்வங்கள் செழித்து வளரக்கூடிய நாடல்லவா அந்த நாடு எந்த நாடு எந்த நாடு? இந்த சிறுவிளங்கிமார் நகரத்திலே சிறுவிளங்கிமார் நகரத்திலே 21 வந்து தேவதைகளுடைய வாசலில் 21 தெய்வங்களுடைய வாசலில் மறுவாத்தரை வரவேலை குடிகொண்டிருக்கிறாரே குடிகொண்டிருக்கிறாரே 1000 துதி கொண்ட ஐயருக்கு வெய்யலார அரிகரே புத்திரன் அரிகரே புத்திரன் என் ஓமுடையார் வாசல் தெய்வம் ஆண்டவன் கும்பமா முனி. ஆமா, ரேசுபட்ட முனி இல்ல. இறப்பதாகிய ஆண்டவன் கும்பமாட சுவாமி, கும்பமாட சுவாமி எங்கே பிறந்து எங்கு வளர்ந்து எங்கு வருகிறார் ஆண்டவன் கும்பையா சுவாமி? எங்கே பிறந்து எங்கே வருகிறார்? கையிலே கையிலே ஆடிப்பல்ல முடிவு
வாரி கைரேங்கிரி மாமலையில் கைலேங்கிரி மாமலையில் என் ஆண்டவன் பகவான் உமை உமையவள் ஆதிபராசக்தி பார்வதா தேவியோடு பார்வதா தேவியோடு 33 கோடி தேவர்கள் 33 கோடி தேவர்கள் 48,000 கோடி ரிஷிமார்களோ 48,000 கோடி ரிஷிமார்களோ கிண்ணறே கம்பருடைய கிரீடகாந்தருவர்கள் நான்முகன் நன்முகன் கரைக்கோட்டை மகாமுனிவரோடு அசதிற்கு பாலர்களோ ஆரிவெள்ளை கைலாசத்தில் குருவாகவே அமர்ந்திருக்கிறார் கைலாச வாசலிலே குருவாகவே அமர்ந்துள்ளார்கள் மாணிக்கமும் கைரேங்கிரி மாமலையோடு ஆண்டு வருகின்ற போது அப்படி ஆண்டு வருகின்ற போது இந்த கைலாச மலையிலே 33 கோடி தேவர்களும் 33 கோடி தேவர்களும் என்ன எண்ணினார்கள் ஒரு நகனை திறமாறி அமராவதி தேவாரி தேவர்கள் எண்ணினார்கள் என் ஆண்டவன் பகவான் உலகிற்கெல்லாம் உமையப்பனாதராக விளங்குகின்ற ஒளியாகி பிரதாபமாய் வழங்கக்கூடிய சக்தி சிவன் இருவேர்களுக்குமே மறுபடியும் கைலாசத்தில் திருக்கல்யாண விழாவை நடத்த வேண்டும் மறுமணம் முடிக்க வேண்டும் மறுமணம் மறுமணம் 60 ஆமா 60 முடிக்க முடியும் ஓஹோ அதுதான் முடிச்சாச்சு கல்யாணம் முடிஞ்சிட்டு இல்லை யாருக்கிறவே அதுக்கு பிறகு 60 தான் 120 கல்யாணம் நடக்கும் 120 ஒரு கல்யாணம் ஆமா அது வரைக்கும் இருந்தா உத்தமம் அது எல்லாம் அவருடைய பாக்கியம் அவருடைய செயல் ஆமா நம்ம இருக்கு ஆமா அந்த காலத்துல 120 200 வயசு வரைக்கும் பெரியவர்கள் வாழ்ந்திருக்காங்க வாழ்வாங்கி வாழ்ந்திருக்காங்க ஆமா ஆமா அவன் யாரு பார்த்த மாதிரி அந்த வள்ளுவர் அடிச்சானே பறை பறை டொமுக்கு காய் இருக்க கடி இருக்க பூவி இருக்க பிஞ்சு இருக்க காய் இருக்க கனி உதிர 200 வயசுக்கு அப்புறமும் சாக்காரம் வராராம் அக்காலத்துல சாப்பாடமே இல்லையா கிடையாது ஆமா அப்படி கூடி குறுகி குழந்த வடிவத்தில் வந்து விடுவார்கள் பெரியோர்கள் அதுக்கப்புறம் அப்படி மணமகன் தாரியில தூக்கி வச்சு ஒரு திருவிளக்கை ஏற்றி என்ன மணப்படியா மாடாக்குழிய தூக்கி வச்சாங்க அது பதத்தும் முக்குனி படத்தும் மிருட்டு மூச்சு மாதிரி வெடிக்கிட்டு அது ஜீவன் அடிச்சுக்கிட்டே இருக்கும் உயிர் போகாது உயிர் எப்பவும் முடியாது வள்ளுவர் அடிச்சார பாருங்க பறை அடிச்சானே வள்ளுவன் மது குடிச்சவரையில் அதெல்லாம் நீங்க செய்த சேட்டை மதுவாட மதியம் மதுவாரை இழக்கல அவன் குழந்தைகள்லாம் அப்படி தள்ளவாரி வெள்ளவாடி எரிஞ்சது இல்லையா அப்படி கோவம் வந்துட்டு வெள்ளை யானையே பார்த்ததே இல்ல சரி கருத்த யானையே பார்த்துருக்கோம் வெள்ளை யானை கட்டணோட இவங்களுக்கு பிள்ளைகள் எல்லாம் கோமாயிட்டு ஓஹோ சந்தோஷமா சண்டையா சண்டைதான் திருப்பி முடிச்சு அடிச்சுக்கிட்டு அப்படின்னு கல்லை மண்ணை வாரி எரிதாங்க அவருக்கும் கோவம் வந்துட்டு ஆமா அதனால பூ உதிர பிஞ்சு உதிர காய் உதிர கனி உதிர அடங்கிய எல்லாம் போகட்டும் ஆமா அப்படின்னு அடிச்சுட்டான் வரையும் அடிச்சுட்டான் நீ வயிற்றுல இருக்க குழந்தைகள் வரைக்கும் ஆமா 35 வயசுக்குள்ள எல்லாம் போயிட்டு இருக்கு 4 நாள் முன்னாடி போட்டாங்க 3 சொல்லிட்டு இருக்கான் நீங்க அப்பா போறீங்க அப்படிங்க 4ஆம் மாசம் தாய் அப்பா ஐயோ பாவம் இல்லையா வள்ளுவர் பண்ண வேலை அதனால் அப்பேற்பட்ட ஆதிவள்ளி கைலாசத்தில் இந்த சிவன் சக்தி சிவன் இருவேர்களுக்கும் மறுபடியாமல்
திருக்கூட்டி பார்க்க வேண்டும் திருக்கூட்டி பார்க்க வேண்டும் இந்த 30 கோடி தேவர்கள் ஒன்று கூடி கோடி ஆண்டவன் பகவானிடோ ஆண்டவன் சிவனாரிடோ ஐயரே உங்க மறுவிழாவை மறுபடியும் வாய்க்க வேண்டும் என்று மனசார எங்களுக்கு ஒரு ஆசை உங்கள் அடியாரத்தில் நாங்கள் மனதிலே எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் அப்படியா ஆமா சுவாமி மாப்பிள்ளைக்கு பற்றி சம்மதம் இருந்தா போதுமா போதுமா பொண்ணுட்டி கேட்கணும்ல பெண்ணுடைய சம்மதம் வேணும்ல கல்யாணம் நடக்கும் கல்யாணமணி சொல்லும் போது தேன் கரும்பா இருக்க யாருக்கு வெறுக்கும் யாருக்கு வெறுக்கும் ஆமா அந்த கைரேங்கிரி மாமலையில் கல்யாணம் முடிக்க வேணும் முடிக்க கைலாசத்தை அலங்கரிக்க முடியா